இன்னைக்கு திரையரங்கத்துல மிஸ்டர் எக்ஸ்பர்ட்டை பற்றி பார்க்க போறோம். ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர், அனன்யா, ஃபார்மலி வந்த மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மனு ஆனந்த் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. அவர் ஏற்கனவே எஃப்ஐஆர்ங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணவர். அந்த படம் ஒரு நல்ல ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்கப்பட்ட படம். இந்த படத்தோட கதை கருத்தும் நியூக்ளியர் மூலப்பொருட்களும் பிளஸ் அதை பாதுகாத்துற சரத்குமாரையும் அந்நிய சக்திகள் பிணைக்கைதியா வச்சிருக்காங்க. அவரை மீட்கிறதுக்காக தலைமை அதிகாரி மஞ்சு வாரியார் ஒரு அசைன்மெண்ட் ரெடி பண்றாரு. அதுக்கு ஆர்யாவை அசைன் பண்ணி அனுப்புறாங்க. ஆர்யா அதுக்கப்புறம் அவரை போய் மீட் பண்ணி ஒரு மீட்டாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா படத்தோட போயிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் ஸ்பை-த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்யாவை ஒரு சாதாரண ஆளா காமிக்கிறாங்க. டாக்டர் அனன்யாங்கிறவங்கள லவ் பண்ணிட்டு அவங்களுக்கு இவர் ஸ்பைங்கிறது தெரியாது. அந்த மாதிரியா காட்சி அமைப்போட படம் நகருது. அதுக்கப்புறம் இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டுக்காக இவர் ரஷ்யா போறாரு காளி வெங்கட்டோட. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ரஷ்யால இருந்து மீட்டுட்டு வந்தாரா, வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது, இங்க G20 அந்த டைம்ல இங்க சென்னையில G20 மாநாடு நடக்குது. இப்படி கதைய டைரக்டர் நிறைய உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி படத்தை அமைச்சிருக்காரு. இந்த படத்துல கௌதம் கார்த்திக் வில்லனா நடிச்சிருக்காரு. அவரோட ரோலு அவருக்கு ஒரு புதுவிதமான பரிமாணத்தை கொடுத்துருக்கணும் சொல்லணும். இந்த படத்துல சரத்குமாரோட ஆக்டிங்கும், அவர் ஒரு ராய் ஏஜெண்டா வராரு. அவருக்கும் ஒரு சில ட்விஸ்டுகள்லாம் இந்த படத்துல இருக்கு. ஆதில்யா ரவி அவங்க ஆர்யாவோட தங்கச்சா வராங்க. அவங்களுக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் சில ட்விஸ்டுகளும் இந்த படத்துல இருக்கு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நியூக்ளியர் பாம்பை தேடி ராய் ஏஜெண்ட் மீட்கிறதுக்காக போற மாதிரியா கதைகளை அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நிறைய ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பிளாஷ்பேக் கதைகளை டைரக்டர் காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் படம் லெவல்ல படத்தை மேக்கிங்ல நல்ல விஷுவலா காமிச்சிருக்காரு டைரக்டர். அவரோட டைரக்ஷனை உண்மையிலே பாராட்டிதான் ஆகணும். படத்துக்கு ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு ஸ்பை-த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற மாதிரியா பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் படத்துல பிளஸ் ஆர்யாவோட ஆக்டிங், மஞ்சு வாரியரோட ரோலு, ஹீரோயின் அவர் அனன்யாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. கௌதம் கார்த்திக் புது விதமான ஒரு வில்லன் ரோலா பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ரோல் ஒரு புதுசு தான் சொல்லணும். அவரோட சினிப்பு இதுல சரத்குமாரோட ரோலு அவர் கொடுத்த ரோலை கச்சிதமா நீட்டா பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் கொடுத்த ரோலை கச்சிதமா நீட்டா பண்ணியிருக்காரு. இப்போ படத்தோட பிளஸ்கள் நிறைய இருந்தாலும் மைனஸும் இருக்கு. நிறைய செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொருத்தரும் பிளாஷ்பேக் கதைகள்ல நிறைய வச்சிருக்காங்க. அது பார்த்தா எல்லாமே இதுன்னு யூகிக்க கூடிய மாதிரியா இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியா ஒரு சலிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் விறுவிறுன்னு போற திரைக்கதை வேகத்துல அந்த இது நமக்கு தெரியல. ஒரு படமா பாக்குறப்ப இது ஒரு ஆக்ஷன் ஸ்பை-த்ரில்லர் மூவியா என்ஜாய் பண்ணலாம். ஸ்கிரீன்ல விசுவலா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் ஸ்பை-த்ரில்லர் மூவி பார்க்க பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். டைரக்டர் ஸ்கிரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் கிரீப்பா பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் ஒரு சுரந்தர லெவலுக்கு தமிழ்ல ஒரு அமைஞ்சிருக்கும் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ள கதை தான். ஆனா ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ரைட்டிங்ல ஒரு கவனம் செலுத்திருக்கணும். அதனால ஃபியூச்சர்ல மனு ஆனந்த் ஒரு நல்ல டைரக்டரா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வர படங்கள், நல்ல படங்களை எதிர்பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி.